முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரை புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி நேரில் சந்தித்து மனு அளித்தார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலும் மற்றும் மீனவர் சமுதாயம் பயன்பெறும் வகையிலும் முதல்வர், பொதுப்பணித்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஆகியோரிடம் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மனு அளித்தார். அதில் மீன் விற்பனை கூடம் அமைத்துக் கொடுத்தல் சம்பந்தமாகவும், மீன் வளைக்கூடம் அமைத்துக் கொடுத்தல் சம்பந்தமாகவும், பாண்டி மெரினா படகுகள் நிற்கும் இடத்தில் வளைக்கூடம் அமைத்துக் கொடுத்தல் சம்பந்தமாகவும் கோரிக்கைகளை விடுத்தார். இது சம்பந்தமாக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சட்டசபையில் பேசியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அனிபால் கென்னடி அவர்களிடம் கூறியதாவது: தாங்கள் கொடுத்த வம்பாக்கீரபாளையம் கிழக்கு கடற்கரை சாலையில் தெற்கு பகுதியில் 40 மீட்டர் தூரம் வரை மீனவர்கள் தொழில் செய்ய ஏதுவாக ஒரு தூண்டில் வளைவு போல் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று மனு வாயிலாக கேட்டிருந்தார். அந்த மனு பரிசீலனை செய்யப்பட்டு தற்பொழுது டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மீன் விற்பனை கூடம் தங்கள் கோரிக்கையை ஏற்று அடுத்த மாதமே அதற்காக பணி விரைவாக செயல்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மீன்வளத்துறைக்கு இருந்து அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். மீன் விற்பனை கூடம் தங்கள் கோரிக்கையை ஏற்று அடுத்த மாதமே அதற்கான பணி விரைவாக செயல்படும் என்றும் அது நம் மீன்வளத்துறையிலிருந்து அளிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். பின்னர் சுனாமி நினைவு சின்னம் அமைப்பதற்கு 10 நாட்களுக்குள் மீனவ சமுதாய மக்களுக்கே ஏதுவான இடம் பார்த்து தருகிறேன் என்றும் உறுதியளித்தார். மேலும் தாங்கள் சுனாமி நினைவு சின்னம் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ள கடற்கரை சாலையில் ஏதேனும் சுற்றுலா நிகழ்வு மேம்பட செயல்பாடுகள் நடத்தினால் அதிலிருந்து 1% மீனவர்களுக்கு அளிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் தாங்கள் சுனாமி நினைவு சின்னம் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ள கடற்கரை சாலையில் ஏதேனும் சுற்றுலா நிகழ்வு மேம்பட செயல்பாடுகள் நடத்தினால் அதிலிருந்து 1% மீனவர்களுக்கு அளிக்கப்படும் என்று முதல்வர் உறுதியளித்தார். இந்நிகழ்வின் போது திமுக உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ரவி, வம்பாக்கீரபாளையம் பஞ்சாயத்து தலைவரும் திமுக மாநில மீனவர் அணி அமைப்பாளருமான தனசேகர், வம்பாக்கீரபாளையம் பஞ்சாயத்து கார்த்திக், மாநில திமுக மீனவர் அணி துணை அமைப்பாளரும் நடுத்தரு பஞ்சாயத்து விநாயகமூர்த்தி, காலப்பன், கணேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.